வணக்கம். இன்னைக்கு நாராயண காவேரி கால்வாய் திட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து 54 கிலோமீட்டர் தூர்வாரி கிரவுண்ட் வாட்டர் தரை நீரோட்டம் நீரடி இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை செஞ்சு நாங்களும் நிமல் ராகவன்கிற மெகா ஃபவுண்டேஷன் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை இணைந்து செஞ்சுருக்கோம். இது மூலிமா 5 லட்சம் மக்கள் பயன்படுறாங்க. 455 கிராமங்கள் பயன்படுது. இதில் வந்து மொத்தம் 1000 கம்மாய் 2000 குளம் இதில் வந்து பயன்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நீர்னால இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்ப பின்தங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள். விவசாயமாக இருக்கட்டும், அவங்க குடிநீராக இருக்கட்டும், அவங்களுக்கு உபயோகப்படுற டெய்லி யூஸ்க்கான நீராக இருக்கட்டும், இது எல்லாமே அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பிரச்சனையை போக்குறதுக்காக இது ஒரு ஆரம்பமாக நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்கள் பூர்வீகமும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால எங்கள் முன்னோர்களும் இங்கேருந்து வாழ்ந்துருக்காங்க. இங்கேருந்து முன்னோர்கள்லாம் வந்து நீர் இல்லாமல் பஞ்சத்தில் பட்டினியில் வந்து ரொம்ப இங்கேருந்து இடம் பெயர்ந்து மயன்மார்லாம் போய் முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் திரும்பியும் அகதிகளாக முன்னோர்கள்லாம் திரும்பி இந்த நாட்டுக்கு வந்து நம்ம சொந்த நாட்டிலே நம்ம அகதியாக இருக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்த இந்த நீர்நிலம் வந்து காலம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆரம்பமாக தான் இதை எடுத்து செஞ்சுருக்கோம். இல்லைங்க, இது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இல்லைங்க, அது அந்தளவுக்கு லேட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெர்மிஷன் அதுன்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணி இப்போ தான் அது முடிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி திட்டத்தை வந்து செஞ்சுட்டேன்னு சொல்லி கணக்கு எழுதிட்டாங்களாம். ஸோ அதனால் கணக்கு எழுதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அது எப்படிங்க கொடுக்க முடியும், மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கவர்மெண்ட்டை பேசி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. நிதி ஒதுக்கி இதை பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்றீங்க. ஆனால் அந்த நிமல் மாதவர்களுக்கு நான் அந்த ஊர்லேயே அமௌண்ட் வசூலிச்சு சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ண வீடியோ வெளியிட்டிருக்காரு. இல்லைங்க, அது வந்து மற்ற ப்ராஜெக்ட் அவர் நிறைய சொல்லியிருக்காரு சார். அதுக்கான இல்லைங்க, இதுக்கு தான் வந்து அவர் கேட்டுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து உதவணும்னு சொல்லி இன்றைக்கி தெளிவாக இங்கே இதில் பேசும்போது சொன்னார். இந்த மாதிரி நிறைய குளங்களை அவர் தூர்வாரி அப்படி தான் நாங்கள் ரீல்ஸ் நானும் சொல்லியிருந்தேன். ரீல்ஸ் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிட்ருக்காரு. செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து அதுக்காக நிதி உதவி செஞ்சுருக்கோம். அவர் சொல்கிற அதே நாராயணன் காவேரி எந்த இடத்துலையுமே உங்களோட அறக்கட்டளையிலேருந்து நிதி வாங்கி பண்ணுற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அவர் சொந்தமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லியிருக்காரு, கிராமங்களில் வசூல் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் அந்த நாராயண காவேரி போகிற கிராமங்களில் நீங்கள் போய் கேட்டாலே தெரியும். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இந்த அறக்கட்டையிலிருந்து நிதி வாங்கி பண்ணதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க. ஆமாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரீல்ஸ் என்ன போடுறாருன்னா அந்தந்த ஊரில் வசூல் பண்ணி தான் நாங்கள் நீங்கள் அந்தந்த ஊரில் வசூல் பண்ணால் வசூல் பண்ணி போட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் கொடுத்தோன்னு நாங்களும் கொடுத்தோம்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே அப்போ அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இல்லை, பண்ணியிருக்காரு. நாங்களும் சொல்கிறோம், அவரும் சொல்கிறோம். அதுக்காக சேர்ந்து நினைச்சு ஒரு விழாவே வைக்கிறோம். இதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை உண்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு கவர்மெண்ட். இல்லைங்க, அதான் தண்ணி டைம் டிலே தான். பார்த்தீங்கன்னா இப்போ 109 நாளில் முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் 2 வருஷம் எவ்வளோ ஆச்சு? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இது நீங்கள் அரசாங்கத்தை போய் கேள்வி கேட்பீங்களா? இல்லை கேட்குறேன். நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் அரசாங்கத்தை போய் கரெக்டாக இந்த கேள்வி கேட்பீங்களா? இல்லை கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் உங்களுடைய நிதி வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் நிதியும் கொடுக்குறீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து நான் நிதியை வாங்காமல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது தவறு தானே. இல்லைங்க, ஒரு எண்ணங்கள் வருதுன்றது தான் அவங்க. இல்லை அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். நம்ம சொல்கிறோம், அதில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் பற்றி நம்ம மாதிரி எல்லோரும் உதவுறாங்க. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் செய்கிறவங்கள நீங்கள் ஊக்குவிச்சு இவங்களெல்லாம் இன்னும் 10 ப்ராஜெக்ட் நீங்கள் நமக்கு பாருங்கள், நமக்கு பேர் வருது, காசு கொடுக்குறோம், அதை பற்றி செகண்டரி. இந்த மாதிரி ஒரு மனிதர் இவ்வளோ லட்சம் பனை மரமாக இருக்கட்டும், இது தென்னை மரமாக இருக்கட்டும், இவ்வளோ வந்து நம்மளோட கலாச்சாரமாக சரி. இங்கேருந்து இன்டர்நேஷ்னலில் ஃபாரினில் போய் நீர் வளம்பு இல்லாத ஒரு நாங்களே சொல்லியிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து குடிபெயர்ந்து முன்னோர்கள்லாம் குடிபெயர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி. அப்படி ஒருத்தர் வந்து இன்றைக்கி நல்லது செய்யும் போது இது நாங்கள் காசு கொடுத்தோம் கொடுக்கலங்கிற செகண்டரி. அவர் நல்ல விஷயம் பண்ணுறாரு. அந்த விஷயத்தை நம்ம உண்மையாகவே பாராட்டணும். அவர் எங்கள் பேர் சொல்லினாலும் ரொம்ப சந்தோஷம் தான். பட் அவர் வந்து நல்ல ஒரு பரவாயில்லைங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஏதோ நடந்திருக்கு. எங்க தூர்வானது வாரில தானே பிரச்சனை. வாரிந்த ஏங்க பண்ண போறோம்?
அதான் நீங்கள் எடுத்து காமிங்க. நீங்களும் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இதெல்லாம் காட்ட மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் ப்ரெஸ்காரில் இல்லை, உங்கள் ப்ரெஸ்காரில் அடிக்கிறாங்க, அதே நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க. இங்கே வந்து எங்களை தான் வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அது எவ்வளோ நாள் போட்டீங்க? உங்கள் ப்ரெஸ்காரில் அடித்தாங்களா? எவ்வளோ நாள் போட்டீங்க? அதை எதுனால போடல? எதுனால போடல? உங்கள் ப்ரெஸ்காரன் அடித்தாங்களா இல்லை? எந்த எம்எல்ஏ அடித்தார் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ஏன் போடலை? ஏங்க அந்த மாதிரி முக்கியமான விஷயத்த பேசுங்க. அதை விட்டு நல்லா பண்ண வராங்க, நல்லா பண்ண வர நீ போய் தேவையில்லாத கேள்வி கேட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் டிலே ஆச்சு. இது வந்து நம்ம இதெல்லாம் முன்னாடியே சீக்கிரம் பெர்மிஷன் கொடுத்தா இந்த வேலை சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், நம்ம அடுத்த வேலைக்கு போயிருக்கலாம் சொல்ல வரோம். இதை வந்து நம்ம இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. அது புதுச்சேரியில் பேசுகிறேன், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது இது இங்கே உட்காந்து நீங்கள் அதை அங்கே எதுக்கு இல்லைங்க. நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இது வரைக்கும் 200 கோடிக்கு மேலே நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு எலெக்ஷன் முன்னாடியே நாங்கள் 200 கோடியை பண்ணியிருக்கோம். அந்தந்த நேரம் எனக்கு எந்தெந்த காலங்கட்டத்தில் வேலை முடியுதோ அப்போ தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எங்களுக்கும் நேரங்காலம் வரணும், அவருக்கு கல்யாணம் வந்துச்சு, எங்களுக்கும் நாங்களும் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அதோட நேரங்காலம் அப்போ தானே பண்ண முடியும். கூட்டு நடந்து தான் இருக்கு. கூட்டு முடிஞ்சோன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை வந்துடும். இல்லை இப்போதைக்கு இதில் ஃபஸ்ட்டு புதுச்சேரி தான் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடை பற்றி எங்கள் அம்மாட்ட கேட்டால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னு பார்த்தா பாரதியார் தான் பூர்வீகம் தமிழ்நாடு, அவர் இங்கே போயிருக்காரு. நம்ம மன்னர்கள் இங்கேருந்து சைனா போயிருக்காங்க, இங்கேருந்து இலங்கை போயிருக்காங்க, இங்கேருந்து சிங்கப்பூர் போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அதுக்குன்னு இல்லைங்க. நம்ம எங்கே ஏன்னா அது சின்ன ஊராக இருக்குது. நான் அப்போ சொல்லிருக்கேன், ஏன்னா இங்கே டெவலப்மெண்ட் வந்து நம்ம சீக்கிரமாக கொண்டு வர முடியும். ஏன்னா 14 லட்சம் பாப்புலேஷனு, நிலப்பரப்பும் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிறனால ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனியாக தான் பிளான் பண்ணுறது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் குறிய காலத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்.